எல்லா பக்கமும் ஆபத்து தான் இருக்கும், ஆபத்து இல்லாத இடமே கிடையாது என்று கூட சொல்லலாம். ஒரு புதிய வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அதில் ஆபத்து இருக்கத்தான் செய்யும், சவால்கள் இருக்கத்தான் செய்யும், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ரஸ்க் வேண்டுமென்றால், சாப்பிட வேண்டுமென்றால் ரிஸ்க் கண்டிப்பாக எடுத்தே ஆக வேண்டும். தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் மற்றும் எடுத்து பாருங்கள். யாராவது கூட இருந்தால் நல்லா இருக்கும், துணை இருந்தால் தொழில் செய்யலாம் என்று நினைப்பவரா நீங்கள்? உங்களால் தொழில் செய்ய காலதாமதம் ஏற்படலாம், இல்லை என்றால் அந்த தொழிலை செய்யாமல் போவதற்கும் அதிக வாய்ப்பு உண்டு. அப்படி செய்தாலும் தொடர்ந்து செய்யும் நிலை ஏற்படாமல் போவதற்கு தான் அதிக வாய்ப்பு உள்ளது. எவர் துணையுமின்றி தன்னம்பிக்கை மட்டும் துணையாக வைத்துக்கொண்டு துணிவுடன் துணிந்து பாருங்கள். தோல்விகள் கூட உங்களை பார்த்து அச்சம் கொள்ளும். நீங்கள் துணை இல்லாமல் தொழிலை துவங்கிவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுடைய தொழிலில் ஏற்படும் கஷ்ட காலத்தில் யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருப்பார். நன்றாக நினைத்து பாருங்கள். அல்லது பெரிய ஆபத்திலிருந்து ஒரு நொடியில் நீங்கள் தப்பித்து இருப்பீர்கள். அதுவெல்லாம் எப்படி நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நீங்கள் முன்னர் செய்த நற்செயலும் நல்ல எண்ணங்களும். அவை உங்களுக்கு கர்மா போல், கவசம் போல் உங்களை பாதுகாத்து உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். எதை பின்னால் பித்தம் தெளியும் என்று எதுவும் தெரியாமல் உங்களுடைய இரு கண்களும் பிதுங்கி நிற்பவரா நீங்கள்? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 16 வகை செல்வங்களையும் பெறுவதற்கு ஒரு ஃபார்முலா இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? அதுதான் சக்சஸ் ஃபார்முலா. இங்கே நம்பிக்கை இருப்பவர்களுக்கே வெற்றி சாத்தியமாகிறது. வெற்றி அடைந்தவர்களுக்கே நம்பிக்கை அசாத்திய சக்தியை கொடுக்கிறது. என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தை தொழிலாக மாற்றுவதற்கு கொஞ்சம் பயம் இருக்கிறது. அப்படி என்கிற பயத்தை போக்க வேண்டும். தொழில் செய்வதற்கு உள்ள தயக்கத்தை நீக்க வேண்டும். அதற்கு வழிகள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நண்பர்களே, ஒரு செடி மரமாவதற்கு காற்று, மழை, புயல், வெயில் போன்றவைகளை தாங்கி தான் அது மரமாக வளர முடியும். அதே போலதான் ஒரு தொழிலில் ஜெயிக்க வேண்டுமென்றால் பல தோல்விகள், ஒரு சில வெற்றிகள், குறைகள், நிறைகள் அனைத்தையும் கடந்து வந்தால்தான் முடியும். காரணங்களே இல்லாமல் சந்தோஷமாகவும் வேலையே இல்லாமல் பிஸியாகவும் இருப்பதற்கு குழந்தைகளால் மட்டுமே முடியும். தொழில் செய்பவர்களுடைய மனநிலையும் எப்படி இருந்தால் நிறைய தொழிலில் கற்றுக்கொள்ளலாம். அச்சங்கள், பயங்கள், தயக்கங்கள் அங்கு கேள்விக்குறியாக மட்டுமே இருக்கும். அதே நேரத்தில் முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் உடனே முளைப்பதில்லை. முயற்சிகளில் பயணம் செய்து கொண்டிருந்தாலே வெற்றிகளும் வெகு தூரத்தில் இல்லை. அதுபோல விதைகளில் நல்ல விதை, கெட்ட விதை என்று முன்கூட்டியே அறியும் திறன் எவரிடம் இருக்காது. ஆனால் அந்த விதைகளை வரப்பில் தூவாமல் வளரக்கூடிய இடங்களில் ஆழமாக விதைத்து வாருங்கள். அதுபோல விளையும் போது நல்ல நல்ல உரங்கள் அதன் விளைச்சலை அதிகப்படுத்துகிறது. தொழிலில் புதுசாக கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தோல்வி அடைவதே கிடையாது. தொழில் அனுபவங்களில் நமக்கு கற்பித்து கொண்டவர்களும் சோர்ந்து போவதனை கற்பித்து கொண்டேதான் இருப்பார்கள். அதில் நல்லது எது, கெட்டது என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நண்பர்களே, தேவையான கற்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவையற்ற கற்களை வெளியே வீசுங்கள். நீங்கள் அற்புதமான சிலையாக மாறிவிடுவீர்கள். அதே நேரத்தில் சிலைகள் தான் உங்கள் வெற்றி என்றால் கற்களை காயப்படுத்துகிறோம் என்று கலங்காதீர்கள். சிகரம்தான் உங்கள் இலக்கு என்றால் சின்ன சின்ன பாறைகளுக்கு கூட பயப்படாதீர்கள். முத்துதான் உங்கள் வெற்றி என்றால் ஆழமான ஆழி அலைகளுக்கு பயப்படாமல் ஆழமாக செல்வதற்கு அச்சம் கொள்ளாதீர்கள். மலர்கள் தான் உங்கள் வெற்றி என்றால் முட்களுக்கா பயப்பட வேண்டும்? தொழில்கள் மீது தீரா காதல் கொண்ட ஒரு தொழில் கலைஞன் கவிதை எழுதுகிறான். கொஞ்சம் நீங்களும் கேளுங்கள் நண்பர்களே. தூண்டில் போட்டாலும் சிக்காத மீனாக நான் இருந்தேன், அது எப்படி? நானே துள்ளி எழுந்து உன் தூண்டிலில் சிக்கிறேன். எந்த வலைகள் விரித்தாலும் மாட்டாத மானாக நான் இருந்தேன், அது எப்படி? விரிக்காத உன் வலைகளில் நான் எப்படி மாட்டிக்கொண்டேன்? சில்வண்டுகள் சிக்கும், ஆனால் இந்த சிறுத்தை சிக்காது என்றிருந்தேன். ஆனால் நீ வைத்த கண்ணி வெடியில் எப்படி நான் சிக்கினேன்? வண்டுகள் தட்டிய போதும் திறக்காத மொட்டாக நான் இருந்தேன், அது எப்படி? நீ தட்டாமலே நான் திறந்தேன். சூரியன் ஒளிப்பட்டும் மலராத தாமரையாக நான் இருந்தேன், அது எப்படி? உன் ஒளிபடாமலே மலர்ந்தேன் நான். இதுவெல்லாம் சாத்தியம் எப்படி ஆனது? நான்
தொழில் மீது கொண்ட அதீத காதல் தானோ? தொழிலுக்கும் காதலர் தினம் உண்டு. அது நீங்கள் தொழில் ஆரம்பித்த அந்த நாளே. தொழிலில் யாரையும் திட்டாதீர்கள், சாபமிடாதீர்கள், கெடுதல் நினைக்காதீர்கள். நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மிடம் திருப்பி நமக்கே வரும். விதை விதைத்தவன் விதை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். தொழிலில் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருங்கள். உங்களுக்கு தாங்க முடியாத 30 துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை, வலிமையை வளர்த்து கொள்ளுங்கள். யாரையும் பழி வாங்க வேண்டும் என்று எண்ணத்தில் இருக்காதீர்கள். அது தேவையில்லாமல் உங்களுடைய மகிழ்ச்சியை தான் கெடுக்கும். காலம் அதற்கான வேலையை அழகாக செய்யும். அதை பார்க்கும் வரை நீங்கள் பொறுமையாக இருங்கள். எதை பெற்றாலும் அடைந்தாலும் எதை இழந்தாலும் அது இறுதியானது அல்ல என்று மட்டும் நினைவில் நிறுத்துங்கள். துன்பங்களை எதிர்கொள்ள நீங்கள் துணிந்து விட்டால் அது பயங்காட்டாத நண்பர்களே, வழிகாட்டும். தொழிலை விரும்பி செய்யுங்கள் அல்லது விரும்பியதை மட்டும் செய்யுங்கள். அப்போது உங்களுக்கு அது ஒரு வேலையாக தெரியாது, மகிழ்ச்சியாகவே தெரியும். வாழ்க்கையில் மற்றவர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள். இங்கே ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், அவ்வளவே தான்.